ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க டிஎன்டெட் 2025 பேப்பர் 2 சைல்டு டெவலப்மெண்ட்டில் மாடல் கொஷின் பேப்பர் 7 தான் பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் பாருங்கள். தலைவருக்கும் உறுப்பினருக்கும் இடையே தடைகளற்ற சரளமான தகவல் தொடர்பு உள்ள தன்மை எது? விருப்பத்தன்மை. தலைவருக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே தடைகளற்ற சரளமான தகவல் தொடர்பு உள்ள தலைமை எது? விருப்பத்தலைமை. பணியாளர்கள் அடிமைத்தனமாக காணப்படும் தலைமை எது? சர்வாதிகார தலைமை. பணியாளர்கள் அடிமைத்தனமாக காணப்படும் தலைமை எது? சர்வாதிகார தலைமை. எந்த தலைமையில் பணிவு நிலை ஏற்படுவதில்லை? சர்வாதிகார தலைமை. எந்த தலைமையில் பணிவு நிலை ஏற்படுவதில்லை? சர்வாதிகார தலைமை. பணியில் தேக்கம் ஏற்படும் தலைமை எது? ஜனநாயக தலைமை. பணியில் தேக்கம் ஏற்படும் தலைமை எது? ஜனநாயக தலைமை. உறுப்பினர்கள் தலைவரின் வழிகாட்டுதலை பெறாத தலைமை எது? விருப்பத் தலைமை. உறுப்பினர்கள் தலைவரின் வழிகாட்டுதலை பெறாத தலைமை எது? விருப்பத் தலைமை. தலைமை பண்புகள் இவை அனைத்தும்னு கொடுத்துருக்காங்க. எதெல்லாம்னா சமூக பண்புகள், சமூக முதிர்ச்சி பண்புகள், சமூக ஈடுபாடு, இவை எல்லாமே தலைமை பண்புகளாக கருதப்படுது. தலைமை பண்பை ஏற்க தகுதியுடையவர்கள் யார்? இவை அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம்? ஒழுக்கமுடையவர்களாக இருக்கணும், தன்னலமற்றவர்களாக இருக்கணும், சமூக வளர்ச்சியில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கணும், பரந்த நோக்கமுடையவர்களாக இருக்கணும். இது எல்லாமே தலைமை பண்பை ஏற்க தகுதியுடையவர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தலைமை பண்புகளில் சரியான கூற்று அல்லாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார்பற்ற நிலையில் செயல்படாதது, அதுதான் தலைமை பண்புகளில் தவறான கூற்று. சரியா? யாருடைய விருப்பம் குழுவிற்கான கட்டளையாக மாறுகிறது? தலைவர். யாருடைய விருப்பம் குழுவிற்கான கட்டளையாக மாறுகிறது? தலைவர். நடத்தை மாற்றம் எதை பற்றி ஆராய்கிறது? குழு உறுப்பினரிடம் காணப்படும் பரஸ்பர உறவு பற்றி ஆராய்கிறது. நடத்தை மாற்றம் எதை பற்றி ஆராய்கிறது? குழு உறுப்பினரிடம் காணப்படும் பரஸ்பர உறவு பற்றி ஆராய்கிறது. தவறான கூற்று அல்லாதது, அதாவது சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. திறமையான தலைமை ஆசிரியரின் கீழ் பள்ளி பல துறைகளிலே அபரிமிதமான வளர்ச்சி பெறும். திறமையான தலைமை ஆசிரியரின் கீழ் பள்ளி பல துறைகளிலே அபரிமிதமான வளர்ச்சி பெறும். ஓர் குழு இயக்கத்தில் யாருடைய நடத்தை பண்புகள் முக்கியமானவை? தலைமை. ஓர் குழு இயக்கத்தில் யாருடைய நடத்தை பண்புகள் முக்கியமானவை? தலைமை. பள்ளியின் செயல்பாடும் வகுப்பறை செயல்பாடும் எவ்வகைப்பட்டது? குழு இயக்கமுடையது. பள்ளியின் செயல்பாடும் வகுப்பறை செயல்பாடும் எவ்வகைப்பட்டது? குழு இயக்கமுடையது. வகுப்பறை குழுவின் தலைவர் யார்? ஆசிரியர். வகுப்பறை குழுவின் தலைமை யார்? ஆசிரியர். யாருடைய தலைமை நடத்தை பண்புகள் வகுப்பறை குழு செயல்களில் முக்கிய இடம் பெறுகின்றன? ஆசிரியர். யாருடைய தலைமை நடத்தை பண்புகள் வகுப்பறை குழு செயல்களில் முக்கிய இடம் பெறுகின்றன? ஆசிரியர். சூழலுக்கு ஏற்ப, குழுவிற்கு ஏற்ப, குழுவின் இயக்கத்திற்கு ஏற்ப தலைமை பண்புகள் மாறக்கூடியது. சூழலுக்கு ஏற்ப, குழுவிற்கு ஏற்ப, குழுவின் இயக்கத்திற்கு ஏற்ப தலைமை பண்புகள் மாறக்கூடியது. எப்போதும் இருந்ததை விட நவீன மக்களாட்சியில் தலைமை பண்பு டேஷ் அளவு தேவைப்படுகிறது? அதிக அளவு தேவைப்படுகிறது. எப்பொழுதும் இருந்ததை விட நவீன மக்களாட்சியில் தலைமை பண்பு அதிக அளவு தேவைப்படுகிறது. தலைமை பண்பு நடத்தையை விளக்க டேஷ் மூலம் மதிப்பிடப்படுகிறது? வினா நிரல். தலைமை பண்பு நடத்தையை விளக்க டேஷ் மூலம் மதிப்பிடப்படுகிறது? வினா நிரல். LBDQ என்பது லீடர்ஷிப் பிஹேவியர் டிஸ்கிரிப்ஷன் கொஷினேர். LBDQ என்பது லீடர்ஷிப் பிஹேவியர் டிஸ்கிரிப்ஷன் கொஷினேர். ஒரு குறிப்பிட்ட இலக்கை எய்துவதற்கு பிறரை இட்டு செல்வது
எந்த ஆற்றல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தலைமை ஆற்றல். ஒரு குறிப்பிட்ட இலக்கை எய்துவதற்கு பிறரை இட்டுச் செல்லும் ஆற்றல் என்பது தலைமை ஆற்றல். தனி நபர்களுக்கு தம்மிடம் பொதிந்துள்ள ஆற்றலை கண்டுகொள்ளவும் தேவையான வழிகாட்டலை பெற்று துடிப்புடன் செயல்படவும் உதவுவது தலைமை. தனி நபர்களுக்கு தம்மிடம் பொதிந்துள்ள ஆற்றலை கண்டுகொள்ளவும் தேவையான வழிகாட்டலை பெற்று துடிப்புடன் செயல்படவும் உதவுவது தலைமை. குழு உறுப்பினர்களிடையே என்னால் முடியும் என்ற உணர்வினை யாரால் அளிக்க முடியும்? தலைமையினால் அளிக்க முடியும். குழு உறுப்பினர்களிடையே என்னால் முடியும் என்ற உணர்வினை யாரால் அளிக்க முடியும்? தலைமையினால் அளிக்க முடியும். தலைமை பற்றிய கோட்பாடுகளில் இல்லாதது செயல் விளைவு கோட்பாடு. தலைமை பற்றிய கோட்பாடுகளில் இல்லாதது செயல் விளைவு கோட்பாடு. ஒருவரது உடல் தோற்றம், ஆளுமை கூறுகள் ஆகியவை ஒருவரது தலைமை திறனுக்கு காரணமாக அமைகிறது என கூறும் கோட்பாடு பண்புக்கூறு கோட்பாடு. ஒருவரது உடல் தோற்றம், ஆளுமை கூறுகள் ஆகியவை ஒருவரது தலைமை திறனுக்கு காரணமாக அமைகிறது என கூறும் கோட்பாடு பண்புக்கூறு கோட்பாடு. தலைவர்கள் தோன்றுவதில்லை, சூழ்நிலைகளே தலைவர்களை உருவாக்குகின்றன என கூறும் கோட்பாடு சூழ்நிலை கோட்பாடு. தலைவர்கள் தோன்றுவதில்லை, சூழ்நிலைகளே தலைவர்களை உருவாக்குகின்றன என கூறும் கோட்பாடு சூழ்நிலை கோட்பாடு. குறிப்பிட்ட பணிகளில் முதன்மை பெறுபவரே அத்துறைகளில் தலைமை ஏற்க முடியும் என கூறும் கோட்பாடு சமூக கோட்பாடு. குறிப்பிட்ட பணிகளில் முதன்மை பெறுபவரே அத்துறையின் தலைமையை ஏற்க முடியும் என கூறும் கோட்பாடு சமூக கோட்பாடு. தலைமை பற்றிய கோட்பாடுகளின் எண்ணிக்கை 4. தலைமை பற்றிய கோட்பாடுகளின் எண்ணிக்கை 4. தலைமை பற்றிய பண்புகளை கோஃபின் எத்தனை பிரிவுகளாக குறிப்பிடுகிறார்? 3. தலைமை பற்றிய பண்புகளை கோஃபின் எத்தனை பிரிவுகளாக கூறுகிறார்? 3. கல்வி நிறுவனங்களில் மாணவர்களிடம் பதற்ற உணர்வையும் போலி பணிவையும் பொறுப்பற்ற தன்மையும் தோற்றுவிக்கும் தலைமை எது? சர்வாதிகார தலைமை. கல்வி நிறுவனங்களில் மாணவர்களிடம் பதற்ற உணர்வையும் போலி பணிவையும் பொறுப்பற்ற தன்மையையும் தோற்றுவிக்கும் தலைமை எது? சர்வாதிகார தலைமை. தலைமை செயல்பாடுகளின் வகைகளை லிஃப்ட் மற்றும் ஒயிட் எந்த ஆண்டு தொடர் சோதனைகளின் அடிப்படையில் கண்டறிந்தனர்? 1930. தலைமை செயல்பாடுகளின் வகைகளை லிஃப்ட் மற்றும் ஒயிட் எந்த ஆண்டு தொடர் சோதனைகளின் அடிப்படையில் கண்டறிந்தனர்? 1930. நன்றி.